பல பல அற்புதங்கள் அவர் செய்ததையெல்லாம் சொல்லி எம்பெருமானை துதித்தார்கள். எப்படியாவது தங்களுக்கு தாலி பிச்சை தாங்கள் அளிக்க வேண்டும் என்றும், எங்கள் கணவரை தாங்கள் காக்க வேண்டும் என்றும், எங்கள் கணவன் ஆணவத்தோடு பல தவறுகள் செய்திருக்கின்றார், அந்த தவறுகளை எல்லாம் நீர் மன்னித்தருள வேண்டும் என்று அவர்கள் அனைவரும் எம்பெருமானோடு சரணாகதி அடைந்தார்கள். உடனே எம்பெருமான் அந்த காளிங்கனுடைய மனம் மாறிய காரணத்தினால் அவனை மன்னிக்கின்றார். அவனை மன்னித்து அவனிடம், நீ இந்த யமுனை நதியிலிருந்து விலகி சென்று கடலில் சென்று வாழ்வாயாக என்று சொன்னவுடன் அந்த காளியன் சொல்லுவான், கடலில் நான் சென்றால் கருடன் என்னை தாக்கி விடுவார், அவருக்கு பயந்துதான் நான் இந்த யமுனை நதியில் வந்தேன் என்று. உடனே எம்பெருமான், கருடனால் உனக்கு எந்த ஒரு கேடும் வராது, ஏனென்றால் நான் நடனம் ஆடியதற்கான அடையாளம் இருக்கிறது, என்னுடைய கால்களின் அடையாளம் கருடனுக்கு தெரியும், அந்த கால்களின் அடையாளம் இருக்கிற காரணத்தினால் உன்னை அவன் எதுவும் செய்ய மாட்டான் என்று சொன்னவுடன் அந்த காளிங்கன் மிகுந்த மகிழ்ச்சியோடு தன்னுடைய உடைமைகள், மனைவிகள், மக்களோடு அந்த யமுனை நதியிலிருந்து கடந்து கடலில் சென்றார். இப்படியாக பகவான் காளியனிடமும் அவன் மனைவியிடமும் அனுதாபம் கொண்டார். கிருஷ்ணரது கட்டளைகளை கேட்டதும் காளிங்கன் மனைவியர் எல்லோரும் சேர்ந்து எம்பெருமானை துதித்து அர்ப்பணித்து வணங்கினார்கள். இவ்வாறாக காளியன் அந்த யமுனை நதி கரையில் செய்த அனைத்து தீமைகளையும் மாற்றி அந்த யமுனை நதியை புனிதம் ஆக்கி யமுனை நதி பிருந்தாவன வாசிகளுக்கு பயன்படும்படியாக எம்பெருமான் செய்து காளியனை பணிய வைத்து இருப்பிடத்தை எம்பெருமான் அளித்தார். இதைத்தான் அகிலத்திரட்டில் அழகாக கண்டை மேய்த்து காளியந்தனை வதைத்து என்று எம்பெருமான் சொல்லியிருப்பார். இப்படியாக ஒரு வரி மூலம் ஒரு வரலாறை நமக்கு தந்திருக்கின்றார்.